ஹாய் ப்ரோக்ராமர்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் Esprit. இன்னைக்கு நம்ம ஒரு ஆன்டிவைரஸை பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 15 லைன் கோடிங்கில். ஓகே, நம்ம டேரெக்டாக கோடிங்குள்ளே போக போகிறோம். ஃபஸ்ட்டு பேக்கேஜெலாம் இம்போர்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் tkinter import tk from tkinter .file dialog import as open file name. ஆக்சுவலாக இந்த பேக்கேஜ் இதுக்கு இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அந்த எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணலாம். def open அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கீழே tk டாட் வித்ட்ரா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்குனாக்கா ஒவ்வொரு டைமும் வந்து எனக்கு ரன் பண்ணும் போது எந்த ஃபைலை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்கணும். ஸோ அதுக்காக ஃபைல் பாத் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம், கீழே வந்து ஸ்கேன் ஃபைல், இதுக்குள்ளார வந்து ஃபைல் பாத் மேலே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம்ல, அதை அப்படியே கொடுக்க வேண்டியதான். ஃபைல் பாத். ஓகே, ஸ்கேன் ஃபைல்னு சொல்லிட்டு இப்போ மேலே ஒன்று கொடுத்துருக்கோம். அது என்னன்னு நம்ம சொல்லலை. ஆக்சுவலாக அது என்னன்னாக்கா, ஸ்கேன் ஃபைல்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே தான் வந்து வைரஸ் ஃபைலை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். def ஸ்கேன் ஃபைல். ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிற எரர் போயிடுச்சு பாருங்கள். இதுக்குள்ளே வந்து ஃபைல் பாத் வித் ஓப்பன், இதுக்குள்ளேயும் ஃபைல் பாத் கமாண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே ஆர்வி ஆஸ் def. கீழே வந்து ஃபைல் கண்டென்ட்டை ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபைல் கண்டென்ட் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட். ஸோ இப்போ தான் மெயின் பிக்சரே நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் தான் வந்து ரொம்ப கவனமாக கவனிக்கணும் நீங்கள். வைரஸ் சிக்னேச்சர். இந்த வைரஸ் சிக்னேச்சர்னால் என்ன அப்படின்னாக்கா, வைரஸ்லாம் ஆல்ரெடி வந்துட்டு போயிருக்கோம்ல, அதோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஸோ இப்போ எங்கேயாவது வந்து திருடு போகுது அப்படின்னாக்கா ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு கண்டுபிடிப்பாங்கல்ல, அதே சேம் ப்ராசஸ் தான். வைரஸ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னாக்கா அதோட சிக்னேச்சரை வந்து எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த சிக்னேச்சரை தான் எல்லா ஆன்டிவைரஸ்லையும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வைரஸ் திருப்பி வந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சிக்னேச்சரோட மேட்ச் ஆகி, ஓகே இது வந்து வைரஸ் ஃபைலு, உடனடியாக நம்ம தூக்கிடணும் அப்படி சொல்லிட்டு ஆன்டிவைரஸ் ஒரு ஆக்ஷன் எடுக்கும். இந்த வைரஸ் சிக்னேச்சரை எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நார்மலாக ஆன்லைனில் வந்து ஏகப்பட்ட வைரஸ் சிக்னேச்சர் இருக்கும். இதில் டேரெக்டாக எடுத்துகிட்டு இங்கே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து ஒரே ஒரு வைரஸ் சிக்னேச்சர் தான் எடுத்து போட போகிறேன். ஏன்னா என்கிட்ட ஒரு வைரஸ் ஃபைல் தான் இருக்குது. அந்த வைரஸ் ஃபைலோட சிக்னேச்சரை நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆர்பி இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே தான் நான் அந்த வைரஸ் சிக்னேச்சரை போட போகிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஒரே ஒரு வைரஸ் சிக்னேச்சரை தான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த வைரஸ் சிக்னேச்சரோட மேட்ச் ஆகிற ஃபைல் மட்டும்தான் வந்து வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்டிவைரஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதே மாதிரி வந்து வைரஸ் சிக்னேச்சர் ஆயிரக்கணக்கில் தேவை. நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான் ஒரு கமா போட்டு. ஸோ நான் இங்கே டெமோ பர்பஸ்க்காக ஒரே ஒரு சிக்னேச்சர் தான் போடுறேன். கீழே வந்து இந்த சிக்னேச்சரோட மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்கா வைரஸ் ஃபவுண்ட் அப்படி சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இல்லைனாக்கா வைரஸ் கிடைக்கல, நோ வைரஸ் ஃபவுண்ட் இன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இதை மட்டும் தான் நான் கொடுக்க போகிறேன். இஃப் வைரஸ் சிக்னேச்சர் இன் ஃபைல் கண்டென்ட் பிரிண்ட் வைரஸ் ஃபவுண்ட் இன் ஃபைல். ஸோ இதை நார்மலாக விடாமல் எந்த பாத்தில் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா கொடுப்போம். பாத். ஸோ ஃபைல் பாத் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஃபைல் பாத்தையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணணும், வேறு எதுவும் இல்லை. எல்ஸ் ஒரு வேளை மேட்ச் ஆகலை அப்படின்னாக்கா டைரெக்டாக எனக்கு வந்து வைரஸே இல்லை அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிடு. நோ வைரஸ் ஃபவுண்ட் இன் ஃபைல். ஸோ இங்கேயே ஃபைல் பார்த்து மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ ஜஸ்ட்டு மேலே வந்து ஓப்பன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதை கால் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஜஸ்ட் வந்து ஓப்பன். அவ்வளோதான், ஒரு ஆன்டிவைரஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சிக்னேச்சரோட மேட்ச் ஆகிற ஃபைல் வந்து வைரஸ்ன்னு சொல்லி சொல்லும், மேட்ச் ஆகாத ஃபைலை வந்து வைரஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல போகுது. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டேஞ்சர்னு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் இருக்குது, டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த டேஞ்சர்ன்றது தான் வைரஸ் ஃபைலு, இந்த டெஸ்ட்டுன்றது சும்மா நானாக க்ரியேட் பண்ண ஃபைல். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேஞ்சர்ன்ற ஃபைலை வந்து கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓகே, ஓப்பனுன்ற நேமில் வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் வந்து ஃபைல் அப்படின்னு முன்னாடி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ டேஞ்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன். டேஞ்சரை செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து வைரஸ் ஃபவுண்ட் இன் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ப்ளஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இந்த வைரஸ் ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, ஒருவேளை நான் வைரஸ் இல்லாத ஃபைல், அதாவது இந்த சிக்னேச்சர் இல்லாத ஃபைலை நான் வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நானாக கிரியேட் பண்ண அந்த ஃபைலில் வந்து வைரஸ் இல்லை. ஸோ இங்கே நோ வைரஸ் ஃபவுண்ட் இன் ஃபைல்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் கிளியராக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னன்னாக்கா, இந்த ஒரு 15 லைனை வச்சு நீங்கள் தாராளமாக ஆன்டிவைரஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் வந்து நிறைய வைரஸ் சிக்னேச்சர்ஸை வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை நீங்கள் லிமிட்டடாக தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஸோ நீங்கள் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பியூர் ஆன்டிவைரஸ் டூலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 15 லைனில் ஆன்டிவைரஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இல்லை சஜஷன் தான் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.